நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். ரிப்போர்ட் கார்டு. எல்லோரும் சிறு பிள்ளைங்க, காலேஜ் போகிறவங்க, நம்மளும் ஒரு நாள் சிறு பிள்ளையில் இருந்த நாட்களை நம்ம எல்லாருமே ஒரு ரிப்போர்ட் கார்டை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரிப்போர்ட் கார்டு வருது அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு பயமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே? ரிப்போர்ட் கார்டில் என்னெல்லாம் இருக்கும்? மார்க்ஸ் இருக்கும், கிரேட் இருக்கும், ரேங்க் இருக்கும், அட்டெண்டன்ஸ் இருக்கும், ரிமார்க்ஸ் இருக்கும், ஃபெயிலாக இருந்தால் அதை அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, கலர் கலராக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பேர் இருக்கும்ல, நம்மளுடைய பேர், கிளாஸு, செக்ஷனு, ஸ்கூலில், காலேஜ்லன்னா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நமக்கு என்ன வரும்? இவாலுவேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா? அந்த இதை நம்ம மீட் பண்ணால் தான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய எப்பயாவது ஒரு நேரம் யோசிச்சுருக்கிறீங்களா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட ரிப்போர்ட் கார்டு இருக்குன்னு? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இவாலுவேஷன் இருக்குது. சரி, இன்றைக்கு ஒரு வேளை இந்த ஆராதனை முடித்த பிறகு ஒரு A4 ஷீட்டை எடுத்துகிட்டு பாஸ்டர் கிட்டே போயிட்டு, பாஸ்டர், நம்ம ஸ்கூலெல்லாம் டீச்சர் தானே சைன் பண்ணுறாங்க. ஸோ பாஸ்டர் கிட்டே போயிட்டு, சார் நம்ம ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு, பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் கொஞ்சம் மார்க் போட்டு கிரேட் போட்டு கீழே கமெண்ட்ஸ் ரிமார்க்ஸ்லாம் எழுத சொன்னால் என்ன எழுதுவாங்க? உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் கூட்டாக நம்ம யோசிக்கக்கூடாது. மொத்தமாக போய் ஒரு பேப்பரை கொடுக்க மாட்டோம்ல. ரிப்போர்ட் கார்டு தனித்தனியே நம்ம பேர் போட்டு தானே வரும். இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? சாயந்தரம் பாஸ்டர் கிட்டே போய் நான் கொடுத்து நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் கார்டு இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் உங்களுடைய கவனத்துக்கு ஒரு காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஞாபக புஸ்தகத்தில், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், புக் ஆஃப் லைஃப், நம்ம செய்கிற காரியங்கள் நோட் பண்ணப்படுது. இது குறித்த ஒரு சில வசனங்களை நம்ம வாசித்து எனக்குள்ள செய்திக்குள்ளே நம்ம கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 20, 12 முதல் 15. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. சிறியோரும் பெரியோரும், ஸோ எல்லாரும், சிறியோர் பெரியோர் எல்லாருமே நம்ம கவனிக்கணும். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. வாசிங்க பிரதர். அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஸோ ஜீவ புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டது? அவங்களுடைய கிரியைகள் எழுதப்படுகிறது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நம்ம என்னென்ன கிரியைகள் செய்கிறோமோ அது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. கடைசியில் பார்க்குறோம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாதவர்களுடைய பேர் என்ன ஆகுது? அவங்களாம் அக்னியில் தள்ளப்படுறாங்க. சரி, அடுத்த வசனத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக போவோம். வெளிப்படுத்தல் 3:5. ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஸோ ஓவர் கம் பண்ணுறவங்க, ஹீ ஹூ ஓவர் கம்ஸ், ஜெயம் கொள்ளுகிறவன், அவனுடைய பேர் என்ன செய்யப்படும்? ஜீவ புஸ்தகத்தில்
எழுதப்பட்டிருக்கும். அவனுடைய பெயர் கிறுக்கப்படாது. அப்போ ஜீவ புஸ்தகத்திலேருந்து யாருடைய பெயர் கிறுக்கப்படுது? பாவம் செய்கிறோடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அகற்றப்படுது. ஜீவ புஸ்தகத்தில் அவனவனுடைய கிரியை எழுதப்படுகிறது. யார் பெயர் அகற்றப்படுகிறது? பாவம் செய்கிறவனுடைய பெயர் அகற்றப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் ஒருத்தனுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தானியேல் 12:1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கோ அவங்க உபத்திரவ காலத்தில் என்ன செய்வாங்க? விடுவிக்கப்படுவாங்க. அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதியிருக்கு? பாவம் செய்யாதவங்க. யார் பேர் கிறுக்கப்படலையோ அவங்க பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 17:8. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்தது, நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பிலிப்பியர் 4:3. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. சுவிசேஷத்திற்காக பவுலோடு கூட மிகவும் பிரயாசப்படுகிறவர்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ரிப்போர்ட் கார்டுக்கு வருவோம். நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டில் நமக்கு கமெண்ட்ஸ், ரிமார்க்ஸ் எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எழுதுவாங்க இல்லையா? நம்ம இவாலுவேஷன், பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன் கம்பெனியில் பண்ணால் நம்மளுடைய ஹையர் அப்ஸ், நம்ம மேல் அதிகாரிகள் எழுதுவாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. நம்மளுடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்ம கிரியைகள் ரெக்கார்ட் பண்ணப்படும் பொழுது நமக்குள்ள கமெண்ட்ஸ், நமக்குள்ள ரிமார்க்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் நம்மளை குறித்து சாட்சி பகிர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:16 நம்ம வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இயேசு நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. நாத்தானுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஒன்றில் பழுதொன்றும் இல்லை. கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஒன்றில் பழுதொன்றும் இல்லை. இயேசுவே சாட்சி கொடுக்குறாங்க நாத்தானுவேலை பற்றி. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறாங்க? ஏசப்பா நம்மளை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறாங்க? பிதா நம்மளை பற்றி என்ன சாட்சி கொடுக்குறாங்க? வேதத்தில் நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்கு நம்ம பார்க்குறோம். இங்கே சத்தியம், சத்தியம் இவனை குறித்து சாட்சி சொல்லுகிறது. தீமோத்தேயுவை பற்றி, டெமெட்ரியஸை பற்றி 3 யோவான் 1:12 நம்ம யாசிக்கிறோம். யோவான் எழுதுகிறாங்க, அவனை குறித்து சத்தியம் சாட்சி சொல்லுகிறது. சத்தியம் அப்படின்னா இயேசு. இயேசு சாட்சி சொல்கிறாங்க. சத்தியம் என்ன சாட்சி சொல்லும்? இவன் சத்தியத்துக்கு தூணாக இருக்கிறான், இவன் சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறான். இந்த மகள் சத்தியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். நம்மளை பற்றி ஆவியானவர் என்ன சாட்சி கொடுப்பாங்க? நம்மளை பற்றி ஏசப்பா என்ன சாட்சி கொடுக்குறாங்க? நம்மளை பற்றி சத்தியம் என்ன சாட்சி கொடுக்கிறது? இரண்டாவது பார்த்தா, நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்க, நம்ம மேலே உத்தரவாதம் கொடுக்க நம்ம மேலே கர்த்தர் வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மா நம்ம சபையை எடுத்துக்கிட்டா, உங்களுடைய பேரண்ட்ஸ், ரட்சிக்கப்பட்ட உங்களுடைய பெற்றோர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுப்பாங்க? யோவான் நம்ம பார்க்குறோம், அவர் சாட்சி கொடுக்குறார். காயுவை குறித்து அவர் சாட்சி கொடுக்குறார். பரிசுத்தவான்கள் பவுல் சாட்சி கொடுக்குறாங்க, என்னோடு கூட சத்தியத்துக்காக பிரயாசப்படுகிற, உழைக்கிற, லேபர் பண்ணுகிற இவங்களுடைய பெயர் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. ஊழியக்காரங்க சாட்சி கொடுக்குறாங்க விசுவாசிகளை குறித்து. நம்மளை குறித்து ஊழியக்காரங்க என்ன சாட்சி கொடுப்பாங்க? யோசித்து பார்க்கணும். மூன்றாவது, யார் நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டில் நம்மளை பற்றி கமெண்ட்ஸ் எழுதுகிறா? நம்மளுடைய ஃபெலோ பிலீவர்ஸ், நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகள் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க? இதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்குள்ள நம்ம தியானத்தில் ஒரு சபையில், அந்த சபையின் மூப்பர், அந்த சபையில் உள்ள 3 பேருக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. சபையில் உள்ள 3 பேரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாங்க, ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அதிலேருந்து நம்ம ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம துவங்க முன்பாக எல்லாருமே கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுக்கோங்க.
இல்லைன்னா பக்கத்தில் இருந்து பாரோ பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நம்ம இதை தியானிக்கிற வேளையில் உங்களுடைய ரிப்போர்ட் கார்டை நீங்களே ஃபில் பண்ண போகிறீங்க. அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னோடு கூட 3 யோவானுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. டர்ன் வித் மீ டு 3 John. யோவான், தி டிசைபிள் ஜான், இந்த எபிசோலை எழுதியிருக்காங்க, இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறாங்க. 3 யோவான் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. இந்த நிருபத்தை கேஸ் காயு என்பவருக்கு மூப்பனாகிய யோவான், டிசைபிள் ஜான் எழுதுறாங்க. முதலாவது கேள்வி நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட் கார்டில் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர், உங்களுடைய பாஸ்டர் உங்களை எப்படி அழைப்பாங்க, உங்களை எப்படி க்ரீட் பண்ணுவாங்க? இங்கே நம்ம பார்க்குறோம், ஜான் காயுவை பார்த்து கூப்பிடுறாரு, எனக்கு பிரியமான காயு. நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கா? ஊழியக்காரர்களுக்கு பிரியமாக இருக்கா? எஸ்னா 1 பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. நோ, என்னை பார்த்து ஊழியக்காரர்னு பிரியப்படலை, பாஸ்டர்மாக்கு என்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னா அங்கே 0 போட்டுக்கோங்க. ஆவியானவர் என்னை பார்த்து பிரியமானவளேன்னு ஆவியானவர் சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 0 போட்டுக்கோங்க. நம்ம இவாலுவேட் பண்ண போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பிரியமான இந்த காயுவை பற்றி முதலாவது நம்ம பார்க்குறோம். 3 நபர்கள் நான் சொன்னேன். முதலாவது காயுவை பற்றி பார்க்கும்போது, he was beloved to the servant of God. கர்த்தர் தனக்கு மேலே கொடுத்த அந்த அத்தாரிட்டிக்கு அவர் பிரியமாக இருந்தார். கண்டிப்பாக அவர் கர்த்தருக்கும் பிரியமான ஒரு நபராக தான் காயு காணப்பட்டிருப்பார். இந்த காயுவை குறித்து ஒரு சில குணங்கள். முதலாவது பிரியமான காயு. 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது வசனம் போவோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். He was a blessed காயு. 2வது ஆசீர்வதிக்கப்பட்ட காயு, மூப்பர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3வது குணத்துக்கு நேராக நம்ம கடந்து போவோம். வாசிங்க. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷம். சகோதரர்கள் வந்து ஃபெலோ பிலீவர்ஸ், கூட இருக்கிற விசுவாசிகள் இந்த காயுவை பற்றி என்ன சொல்கிறாங்க? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். 3வது குறிப்பு பார்த்தா உண்மையுள்ள காயு. உண்மையுள்ள காயு. இங்கிலீஷில் பார்க்குறோம், அவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க? சத்தியம் உனக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு கூட இருக்கிறவங்க சாட்சி கொடுக்குறாங்க. இதை நான் யோசிக்கும் பொழுது இப்படி நான் இமேஜின் பண்ணேன், ஒரு ஸ்பாஞ்சை, அந்த ஸ்பாஞ்சை நம்ம தண்ணிக்குள்ளே முக்கும் போது என்ன ஆகுது? அந்த தண்ணி, அந்த ஸ்பாஞ்ச் என்ன செஞ்சுக்குது? உறிஞ்சிக்குது. எப்படி காயுவுக்குள்ள சத்தியம் போகும்னா, வசனத்தை கேட்கும்போது காயு என்ன செய்கிறாரு? அந்த வசனத்தை உறிஞ்சிக்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே இப்போ என்ன வந்திருக்கு? வசனம். அப்போ காயுவை பிடிச்சி பிழியும் போது என்ன தான் வெளியில் வரும்? வசனம் தான் வரும், சத்தியம் தான் வரும், உள்ளே இருக்க சத்தியம் தான் வெளிப்படும். சுற்றி இருக்க விசுவாசிகள் காயுவை கொடுக்குற சாட்சி, அவருக்குள்ளே என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது, அவருக்குள்ளே உண்மை இருக்குது, அவருக்குள்ளே ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி எழுதிக்கலாமா? நமக்கு உள்ள சத்தியம் இருக்கிறத நம்ம கூட இருக்கவங்க பார்க்க முடியுதா? சத்தியத்தை, இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க, சத்தியத்தை நம்மளால் உறிஞ்சி கொள்ள முடிகிறதா? கேள்வி நம்பர் 2. 3வது காயுவை குறித்து நம்ம வாசிக்கிற காரியம், அதே வசனத்தில் சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய். அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க, நான் சத்தியத்தில் நடக்கிறேனா? எஸ்னா 1 பாயிண்ட், நோனா 0. சத்தியத்தில் நடக்கிறது அப்படின்னா என்ன? நான் சத்தியத்தை கேட்டுக்கிறது மாத்திரமல்ல, நான் சத்தியத்தை உறிஞ்சி கொள்வது மாத்திரமல்ல, எனக்குள்ள சத்தியம் போகிறது மாத்திரமல்ல, நான் கேட்ட சத்தியத்தின்படி என்னுடைய வாழ்க்கை மாறுகிறதா? இன்றைக்கி நம்ம ஒரு சத்தியம் கேட்குறோம், இருளுள்ள காலம் வருது, இப்போ கிருபையின் காலத்தை நம்ம பயன்படுத்தணும், நம்ம போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இந்த சத்தியம் நமக்குள்ளே போகுது, இந்த சத்தியம் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறதா? அது நம்ம வாழ்க்கையை நம்ம அப்ளை பண்ணுறோமா? பொய் சொல்லக்கூடாது, கீழ்ப்படியணும். இந்த சத்தியத்தை நம்ம கேட்குறோம், நம்ம காது வழியாக உள்ளே போகுது, மனசார நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாக்கிங் இன் ட்ரூத்னா அதை நம்ம அபியாசப்படுத்துகிறோமா? ரிப்போர்ட் கார்டில் எழுதிக்கோங்க. இன்னும் குறை காணப்படுதா? 1/2 மார்க், 1/4 மார்க், 3/4 மார்க், எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 1 மார்க்.
இல்லைன்னா 0. நம்ம ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கும். சத்தியத்தில் காயுவை பற்றி அவருடைய ஊழியக்காரர் கொடுக்குற ஒரு சாட்சி, ஊழியக்காரரில் அங்கே இருக்கிற விசுவாசிகள் கொடுக்குற சாட்சி, சத்தியத்தில் நடக்கிறான். என்ன சத்தியம் அவனுக்கு போதிக்கப்படுதோ, நம்ம சபையில் என்ன சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ அந்த சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின்படி அவன் வாழ்க்கை மாறிக்கிட்டே வருது. முன்னால் பொய் சொன்னால் இப்போ பொய் சொல்லலை, முன்னால் கோவப்பட்டான் இப்போ கோவப்படலை, முன்னால் சபைக்கு லேட்டாக வருவான் இப்போ பாஸ்டர் சொல்கிறத கேட்டு கேட்டு அவன் சீக்கிரமாக வரான். சுற்றி இருக்கிற விசுவாசிகள் நம்மளை குறித்த சாட்சி கொடுக்கணும் அவன் சத்தியத்தில் நடக்கிறான்னு சொல்லிட்டு. அடுத்ததுக்கு நேராக நம்ம கடந்து போவோம். அடுத்த வசனம் 5வது வசனத்துக்கு நேராக போவோம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கின்ற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இந்த காயு, இந்த கயஸ், இவர் கிரியை செய்கிற ஒரு நபர். கிரியை செய்கிற ஒரு நபர், சும்மா இல்லை, சேவை செய்கிறார். He is a serving person, he is a working person, he is not sitting idle. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று இந்த காயு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய சகோதரருக்கும் ஏதோ ஒன்று செய்கிறாரு. அவருக்கு அறிமுகமாகாத அந்நியருக்கும் அவர் ஏதோ ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். He is not a lazy person. Are you doing something for the Lord? கர்த்தருக்காக நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? உங்கள் சகோதரருக்கு நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? அந்நியருக்கு நம்ம ஏதாவது செய்கிறோமா? கேள்வி போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி, நான் கிரியை செய்கிறேனா? நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்கிறேனா? ஆம், இல்லை. ஆமானா 1 மார்க். காயு கர்த்தருக்காக கிரியை செய்த ஒரு நபர் என்று நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த குறிப்பு, அவர் கிரியை செய்தது மாத்திரமல்ல, அவர் கிரியை எப்படி செய்தார் நம்ம பார்க்குறோம். 5வது வசனத்தில் உண்மையாய் கிரியை செய்தார். நம்ம நிறைய பேர் செய்வோம், கிரியை செய்வோம், கர்த்தருக்காக உழைப்போம், சகோதரருக்கு நம்ம உதவி செய்வோம், ஊழியத்தில் உதவியாக இருப்போம். ஆனால் அந்த காரியத்தை உண்மையாக செய்கிறோமா? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவங்கள ஆண்டவர் அநேகத்தின் மேலே அதிபதியாக்குவார். முழு மனதோடு செய்கிறோமா? இங்கே நம்ம சேர் போடுறோம், அந்த சேரை உண்மையாக நம்ம போடுறோமா? ஆண்டவரே இங்கே வந்து உட்கார ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர், நம்ம ஊழியம் தான் செய்கிறோம், ஆனால் அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறோம்? ஜெபத்தோடு செய்கிறோமா? நம்ம கர்த்தருக்காக ஒரு பணி செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியக்காரர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம், கர்த்தருக்காக நம்ம சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறோம், ஹாஸ்பிட்டலில் போய் ஒருவரை சந்திக்கிறோம், உண்மையாக நம்ம செய்கிறோமா? அந்த ஃபேத்ஃபுல்லாக செய்கிறவர் தான் காயு. ஸோ அடுத்த குறிப்பு, நான் செய்கிற ஊழியத்தை உண்மையாக செய்கிறேன்னா. ஒருவேளை நமக்கு வயரில் இருக்கலாம், அந்த பாட்டை நம்ம திரும்பி திரும்பி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா? இங்கே வந்து நம்ம நிற்கணும், இல்லை கும்பலில் ஏதோ ஒன்று நம்ம பாடிட்டு போயிடலாம், யார் தப்பாக பாடினாங்கன்னே தெரியாது, அப்படி நம்ம யோசிக்கிறோமா? சாங்கபோகமாக இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த சபைக்கு அனுப்பப்பட்ட அந்த ஊழியர்கள் இந்த காயுவை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாங்க? அவருடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொல்கிறாங்க. நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது? தேவனிடத்தில் நம்ம அன்பு எப்படி இருக்குது? சக விசுவாசிகளிடத்தில் நம்ம அன்பு எப்படி இருக்குது? நம்ம அன்பை குறித்து என்ன சாட்சி? ஆவியானவர் நம்ம அன்பை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்? நம்மளுடைய அன்பை குறித்து என்ன சாட்சி? எழுதிக்கலாமா? நம்ம அன்புள்ளவர்களாக நடந்துக்கிறோமா? அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் அடையாது. நம்ம சுற்றி பார்க்குறோம், இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு பொறுமையாக இருக்கும், அன்பு தன்னலம் நாடாது. அன்பு குறித்து இந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சாட்சி இருக்கா? ஆனால் காயுவுக்கு இருந்தது. இன்றைக்கி நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? தொடர்ந்து வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாக இருக்கும்படிக்கு அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ இவங்க காயு கிட்ட இருந்த சுபாவம் என்ன? கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களை காயு என்ன செய்தார்? நேசித்தார். ஹி வாஸ் ஹாஸ்பிட்டபிள். அவங்களுக்கு பணிவிடை செய்தார், அவங்களுக்கு அன்பாக இருந்தார், அவங்கள ஒரு நற்சாட்சி பெற்றாங்க. ஸோ ஊழியத்துக்கு மிகவும் பிரோஜனமான ஒரு பாத்திரமாக காயு இருந்தாங்க. எழுதிக்கலாமா? நான் ஊழியத்திற்கு பிரோஜனமான பாத்திரமாக இருக்கிறேன்னா? am I hospitable? கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நான் கனம் பண்ணுகிறேன்னா? am I hospitable? ஸோ காயுவை குறித்த ஒரு சில காரியங்களை நம்ம இங்கே பார்த்தோம். தொடர்ந்து நம்ம 9வது வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். இப்போ 2வது நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்கிற விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்குறோம். உங்கள் பேர் என்னது? தியோதி ரேப்பு, டயோட்ரிஃபஸ். தியோதி ரேப்புவை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த தியோதி ரேப்பு கிட்ட ஒரு சில குறைகளை காண்பிக்கிறார். தியோதி ரேப்புடைய ப்ரோக்ரஸ் கார்டில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸில் முதல் குறை என்ன இருக்குது? அவர் முதன்மையாக இருக்க விரும்புகிறார். ஹீ இஸ் சீக்கிங் செல்ஃப் எக்ஸால்டேஷன். நம்ம செல்ஃப் எக்ஸால்டேஷன் நாடுகிறோமா? நாடக்கூடாது. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்ம பார்க்குறோம் ஏசாயா 14வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள் நம்ம வாசிப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஸோ நம்மளை நாமளே மேன்மை எக்ஸால்ட் பண்ணிக்க உயர்த்தி கொள்ள விரும்பினால் நம்ம என்ன செய்வோம்? கீழே தள்ளப்படுவோம். மத்தேயில ஆண்டவர் சொல்கிறார், எவனும் தன்னைத்தானே உயர்த்துறவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயோட்ரிஃபஸ் கிட்ட ஒரு காரியம் என்ன? அவன் ரொம்ப முதன்மையாக, நான் தான் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கணும், நான் தான் பெரியவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்திக்க விரும்பினவன். ரெண்டாவது அவனுடைய குணம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் வாசிங்க, 9வது வசனம். அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த டயோட்ரிஃபஸோடைய குணம் என்ன? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 2ல் நம்ம ஒரு கூட்டத்தாரை பார்க்குறோம், சத்தியத்தை கேட்ட உடனே சந்தோஷமாக சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்பாஞ்சை தண்ணிக்குள்ளே வச்சோடனே அப்படியே அது தண்ணியை உறிஞ்சிக்கிறது போல சத்தியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஊழியர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. கர்த்தர் இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக என்னோடு கூட கர்த்தர் பேசுறார், கர்த்தர் என்னை திருத்துகிறார், கர்த்தர் என்னை சிட்சிக்கிறார், கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் அப்படின்னு சந்தோஷமா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த டியோட்ரிஃபஸ் கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களை தேவன் நமக்கு அனுப்பப்பட்ட நம்மளோட மேலே நம்ம ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்களாக அவங்க மூலமாக சொல்லப்படுகிற சத்தியத்தை இந்த டயோட்ரிஃபஸ் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மளுடைய ரிப்போர்ட் கார்டில் எழுதிக்கலாமா? நம்ம தேவன் அனுப்பப்பட்ட ஊழியர்களையும் அவங்க மூலமாக வெளிப்படுகிற சத்தியத்தையும் நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறோமா? கேள்விக்குறி. 3வது அவரை குறித்து தொடர்ந்து வாசிக்கிறோம். 10வது வசனம். ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்து கொள்ளுவேன். அப்போ இவர் என்ன செய்கிறாரு? ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக இந்த டயோட்ரிஃபஸ் ஊழியக்காரருக்கு விரோதமான வார்த்தைகளை அலப்பி, இங்கிலீஷில் பார்த்தோன்னா பிராட்டிங் அகென்ஸ்ட் அஸ் வித் மெலிஷியஸ் வேர்ட்ஸ். பிராட்டிங் அகென்ஸ்ட் அஸ், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவங்களுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக பொல்லாத வார்த்தைகளை அலப்பி அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தா, அவங்களுடைய டிசையரே என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய பேரை கெடுக்கணும், அவங்கள பற்றி தப்பாக பேசணும், வில்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு தீங்க செய்யணும் அப்படின்றதுக்காக பேசுகிற ஒரு தீய சுபாவம் இந்த டயோட்ரிஃபஸுக்குள்ளே இருந்தது. ஜான் அவங்க எழுதுகிறாங்க, யோவான் எழுதுகிறாங்க, நான் வரும்பொழுது அதை நான் என்ன செய்வேன்? நினைவில் கொள்ளுவேன். நம்மகிட்ட அப்படி ஒரு சுபாவம் இருக்கா? அலப்புற சுபாவம் இருக்கா? கர்த்தர் நம்மளை மன்னிக்கணும். ஊழியர்களுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. நமக்கு இந்த சம்பவம் தெரியும் இல்லையா? மிரியாமும் அவங்க சகோதரன் ஆரோனும் கூடாரத்துக்கு உள்ள உட்கார்ந்து தேவன் அவங்களுக்கு மேலே லீடராக வைத்திருந்த தங்களுடைய சகோதரனாகிய மோசேயை குறித்து பேசின காரியங்களை யார் கேட்டா? என்ன ஆச்சு? மிரியமுக்கு வந்தது when குஷ்டம், she became a leper. நம்ம என்ன பேசுகிறோம்? மலாக்கையில் நம்ம வாசிக்கிறோம், மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அதை வாசித்து நம்ம கடந்து போவோம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொண்டிருப்பார்கள். வாசிப்போமா அந்த வசனம்? அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்ம பேசுகிற வார்த்தைகள், ஒருவரோடு ஒருவர் நம்ம பேசுகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு பயந்தவங்க எப்படி பேசுவாங்க? நம்ம எப்படி பேசணும்? நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள்,
கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மிரியாமும் ஆரோனும் பேசும்போதும் கர்த்தர் கேட்டாங்க. அங்கே வெண்குஷ்டம் வந்தது. கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஊழியர்களுக்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, சத்தியத்துக்கு விரோதமான வார்த்தைகளை நம்ம அலப்புறோமா? கேள்வி போட்டுக்கோங்க. ரைட் இட் டவுன். அடுத்த காரியம், டயோட்ரிஃபஸ் செய்த அடுத்த காரியம் வாசிப்போம். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. அவன் இப்படி செய்து வருவது போதாமல் இப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை செய்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கு ஆவியானவர் சொல்லும்போது உன் கிரியைகளை நான் பார்க்குறேன், உன் கிரியைகளை பார்க்குறேன், உன் கிரியைகளை பார்க்குறேன், உன் கிரியைகளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 3:8 கூட நம்ம வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறாங்க, உன்னுடைய கிரியைகளை நான் பார்க்குறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்ன செய்கிற, திறந்த வாசலில் நீ பிரவேசிக்கிற, உன் கிரியைகளை நான் பார்க்குறேன். அந்த டியோத்ரிஃபஸுடைய கிரியைகள் எப்படி இருக்குது? இப்படியே பேசி 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 அவனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளா இல்லை. அவனுடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளா இல்லை. நம்ம வாசிக்கிறோம், நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலன் தான் கர்த்தர் வரும்பொழுது நமக்கு கிடைக்கும். கர்த்தர் அவருடைய பலனை சேர்க்கும் நாள் ஒன்று உண்டு. கர்த்தர் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் ஒன்று உண்டு. கர்த்தர் திரும்பி வருகிற ஒரு நாள் உண்டு. நம்மளுடைய கிரியைக்கு தக்கதான பலன் கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். நம்ம கர்த்தருக்காக என்ன கிரியை செய்தோம் அதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு உண்டு. ஆனால் அந்த டயோட்ரிஃபஸ் தியோத்திரேப்பு அவருடைய கிரியை கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள் இல்லை. தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். ஸோ இப்படி அவர் என்ன செய்கிறாரு? அவர் செய்கிற கிரியைகளை நினைத்து கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவது போதாமல் தன் சகோதரரையும் ஏற்றுக்கொள்ளலை. அவர் ஹாஸ்பிட்டபிளாக இல்லை. அவர் சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளலை. அப்படி ஏற்றுக்கொள்றவங்களுக்கும் இவர் என்ன செய்கிறாரு? தடை செய்கிறார். நான் ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள, நான் ஒருவர் விடுதலையோடு கூட ஊழியம் செய்ய தடை செய்கிறேனா? கேள்வி போட்டுக்கோங்க. நான் ஒருவர் ஊழியம் செய்ய தடை செய்கிறேனா? நான் ஒருவர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தடை செய்கிறேன்னா? இயேசு சொல்கிறாங்க, உங்களால் ஒருவர் இடர்வார்களேயானால், ஒரு சிறு பிள்ளை உங்களால் இடர்வார்களேயானால் நம்மளுடைய கழுத்தில் என்ன செய்யணுமா? மில் ஸ்டோனை எந்திர கட்டில் கட்டி நடு சமுத்திரத்தில், ஓரத்தில் கூட இல்லை, பாஸ்டர் தான் சொல்லுவாங்க, ஓரத்தில் போட்டால் கூட நீந்தி வெளியே வந்துடுவாங்களா, நடு கடலில் கொண்டு போய் போடணுமா? ஆனால் இந்த டயோட்ரிஃபஸுடைய குணம் என்ன செய்கிற? அவர் தடை செய்கிறாங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வருவதற்கு தடை செய்யாதீங்க அப்படின்றாங்க ஏசப்பா. நம்ம ஒருவர் ஊழியத்தை விடுதலையாக செய்கிறதுக்கு தடையாக இருக்கிறோமா? சத்தியம் பரவுவதற்கு நம்ம தடையாக இருக்கிறோமா? ஒருவர் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம தடையாக இருக்கிறோமா? நம்மளுடைய குணங்கள், நம்மளுடைய நடவடிக்கைகள் தடையாக இருக்குதா? நம்மளை சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இவர் மற்றவங்களுக்கு தடையாக இருந்து மற்றவங்க சபையை விட்டு அகன்று போவதற்கு இவர் காரணமாகவும் இருக்கிறாரு. யார்? இந்த டயோட்ரிஃபஸ். 2 பேரை குறித்து நம்ம பார்த்தோம். 3வது கடைசி நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 12வது வசனம். தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி. 3வது நபர் யாரு? தெமேத்திரியு. 3வது யாரு? தெமேத்திரியு, டெமெட்ரியஸ். அவரை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம்? தெமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இந்த தெமேத்திரியு நற்கிரியைகளை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவனாய் காணப்படுகிறான். நல்ல சாட்சி. எல்லாராலையும் எனக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்கா? என்னுடைய சபை விசுவாசிகள் என்னை குறித்து நல்ல சாட்சி சொல்லுகிறார்களா? எங்கள் அம்மா அப்பா, என் கூட படிக்கிற பிள்ளைங்க, என்னுடைய பாஸ்டர், என் பாஸ்டர் அம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, என் உறவினர்கள் என்னை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? இந்த நேரத்தில் எஸ் ஆர் நோ போடாமல் இந்த கடைசி 3 கேள்விகளுக்கு நீங்கள் விவரம் எழுத போகிறீங்க. நீங்கள் க்ளோசிங் ரிமார்க்ஸ் எழுத போகிறீங்க. என்னை குறித்து எல்லாரும் என்ன சாட்சி சொல்கிறாங்க? அவன் சோம்பேறி, சர்ச்சுக்கு லேட்டாக வருவான், சத்தியத்தை கடைப்பிடிக்க மாட்டான், அந்த பொண்ணு ரொம்ப பொய் சொல்லுவா, ரொம்ப சண்டை போடுவா. என்ன சாட்சி? அந்த பிள்ளை கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, அந்த பிள்ளை பெற்றோருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளை. அந்த பிள்ளை எப்படி தெரியுமா? அவங்க அம்மா முன்னால் ஒரு வேஷம், அவங்க அம்மா பின்னால் வேறு மாதிரி நடக்கும். இப்படியும் ஒரு சிலர் சாட்சி சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் அந்த பிளாங்கில் எழுத போகிறீங்க, என்ன குறித்து என் சபையார் என்ன சாட்சி கொடுக்குறாங்க? எழுதுவோமா?
ஒரு நிமிடம் எடுத்து எழுதுங்க. இங்கே தெமேத்திருவை குறித்து யோவான் எழுதுகிறாங்க. யோவான் தெமேத்திருவை குறித்து காயோக்கு எழுதுகிறாங்க. எல்லாராலையும் இந்த பிள்ளை, இந்த தெமேத்திரு என்ற சகோதரன் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கிறான். அந்த வசனத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னும் ஒரு ரொம்ப ஆழமான ஒரு காரியத்தையும் யோவான் இந்த தெமேத்திருவை குறித்து எழுதுகிறாங்க. சத்தியமும் அவனை குறித்து சாட்சி கூறுகிறது. சத்தியம் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? சத்தியத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டா, சத்தியத்துக்காக தன் உயிரை கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்கான், சத்தியத்துக்காக வைராக்கியமாக இந்த பிள்ளை நிற்க ஆயத்தமாக இருக்கு. சத்தியம் நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லும்? எழுதுவோமா? ரிமார்க்ஸ் எழுதுங்க. என்ன குறித்து சத்தியம் என்ன சாட்சி சொல்லும்? நான் சத்தியத்தின்படி நடக்கிறேனா? நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேனா? நான் சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறேனா? நான் சத்தியத்தை பாதுகாக்கிறேனா? இந்த நாளில் சத்தியம் மறைந்து கொண்டிருக்க, சத்தியத்தை எல்லாரும் இன்னைக்கு உதாசீனப்படுத்தி கொண்டிருக்க நாட்களில் நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறேனா? சத்தியத்தை நான் உயர்த்தி பிடிச்சிருக்கிறேனா? சத்தியம் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கும்? இயேசு என்னை குறித்து என்ன சாட்சி கொடுப்பார்? நம்ம கடலின் ஆழத்தில் போனாலும், செட்டைகள் அடித்து ஆகாயத்தில் பறந்தாலும் ஏசப்பாக்கு நம்ம மறைவாக போக முடியாது. சத்தியத்துக்கு மறைவாக நம்ம போக முடியாது. நம்ம தனிமையில் என்ன இருக்கிறோம்? சத்தியம் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்குது? நம்ம யோசனைகள் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன யோசிக்கிறோம் யாருக்குமே தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது. சத்தியம் நம்மளை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறது? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கிறோம். தெமேத்திரியும் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன் நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். பாஸ்டர் அம்மா, நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், நம்ம பேரண்ட்ஸ், 3வது எழுதுங்க. என்னை குறித்து என் பெற்றோர், என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர், என்னை பெற்று வளர்க்கிற என்னுடைய பெற்றோர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க? எங்கள் பாஸ்டர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்குறாங்க? எங்கள் பாஸ்டர் அம்மா எனக்கு எழுதுங்க. என்ன கொடுப்பாங்க என்னை பற்றி? நான் என்ன சாட்சி? பக்கத்தில் வீட்டில் போய் எழுதுங்க. நான் என்ன சாட்சி பெற நான் விரும்புகிறேன்? இன்னும் என் லைஃப் எப்படி இருக்கணும்? எல்லாரும் என்னை பற்றி எப்படி சாட்சி சொல்லணும்? சத்தியம் என்னை பற்றி எல்லாரும் ஒருவேளை நம்ம முகத்தை பார்த்து நம்ம வெளிப்பிரகாரமாக நினைக்கிற காரியங்களை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆவியானவர், சத்தியம், இயேசு நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்லுவார்? நம்ம ஊழியக்காரர்கள் நம்மளை குறித்து, நம்ம பெற்றோர் நம்மளை குறித்து நம்ம என்ன சாட்சி சொல்லுவாங்க? நம்ம ரிப்போர்ட் கார்டில் இந்த 3வது யோவான்லேருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். எங்கே நம்ம குறை உள்ளவர்களை நம்ம காணப்படுறோமோ நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளே அறிக்கை செய்து விட்டு நம்ம குறைகளை நம்ம விட்டு விட்டால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம கர்த்தர் கண்களில் நம்ம இரக்கம் பெறுவோம். 11வது வசனத்தை வாசிங்க. நிறைவாக இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். 11வது வசனம். இந்த காயுவை பார்த்து யோவான் சொல்கிறாங்க, காயு, நீ எனக்கு ரொம்ப பிரியமான காயு. இந்த சபையில் இருக்க 2 பேரை குறித்து நான் உனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். டயோட்ரிஃபஸை பற்றியும் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், டெமெட்ரியஸை பற்றியும் நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன். 11வது வசனத்தில் பிரியமான காயுவை பார்த்து யோவான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. அந்த வேண்டுகோளை தான் இந்த மாலை வேளையில் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் தீமையானதை பின்பற்றாமல். நமக்கு முன்பாக 2 இருக்கு. பாஸ்டர் சொல்றது போல, ஒரு வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. நம்ம எதை பின்பற்ற வேண்டும்? சத்தியம் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும், தெமேத்திரியை போல நம்ம நற்சாட்சி பெறணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா? இல்லைன்னா இந்த டயோட்ரிஃபஸை போல நான் எல்லாத்தையும் முதன்மையாக இருக்கணும், நான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஊழியர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஊழியர்களை நான் கனப்படுத்த மாட்டேன் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இங்கே அழகாக சொல்கிறாரு, பிரியமானவனே, தீமையானதை நீ பின்பற்றாத. நம்மளுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் நல்ல ரிமார்க்ஸ் வரணும்னா, ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பெயர் காணப்படணும்னா, ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துலேருந்து நம்ம பெயரை கிறுக்கி போடக்கூடாதுன்னா, ஆண்டவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில், ஆண்டவர் இறங்கி வருகிற அந்த நாளில், அவருடைய தேவ தூதர்களோடு கூட மகிமை பொருந்தியவர் அவர் இறங்கி வருகிற நாளில் நமக்கு நம்ம கிரியைக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிரியமான வாலிப பிள்ளைகள், இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன? தீமையானதை பின்பற்ற கூடாது. தொடர்ந்து வாசிக்கிறோம், நன்மையானதை பின்பற்ற வேண்டும். இது யோவான் காயுவுக்கு கொடுக்குற ஒரு அறிவுரை. தீமையானதை பின்பற்ற வேண்டாம், நன்மையானதை பின்பற்றணும்.
தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏன்னா நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. நன்மை செய்கிறவன் தேவனால உண்டானவன், ஆனால் தீமை செய்கிறவன் தேவனை காணல. அவன் வழி தனி வழி, அது நம்மளை பாதிக்கவே கூடாது. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நன்மையானதை நான் என்ன செய்ய போகிறேன்? பின்பற்ற போகிறேன். தீமையானதை நான் பின்பற்ற போகல. அப்போ தான் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்.